அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன புகழ் தமிழ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறது தெரியுங்களா? ஒரு சின்ன குட்டி கதை தாங்க. என்ன அப்படின்னாக்க, ஒரு 6வது 7வது படிக்கக்கூடிய 2 பசங்க ஒரு கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமத்துக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேர்த்தோட பாட்டி வீடும் பக்கத்து கிராமம் தான். அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லிட்டு 2 பசங்களுமே கிளம்பி போகிறானுங்க. சரி போயிட்டு வாங்கடா, பத்திரமா போங்கடான்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன காடு கடந்து தான் அந்த பக்கத்து கிராமத்துக்கு போகணும். அவங்களுக்கு காட்டு வழியில் கொஞ்சம் தூரம் நடந்து ஜாலியாக விளையாண்டுட்டு போகிறாங்க. அந்த காட்டில் போகிறோமேங்கிற அந்த பயமெல்லாம் இல்லை, அவங்க படுத்து ஜாலியாக நடந்து போகிறாங்க. அப்படி நடந்துகிட்டே போகும்பொழுது ஒரு வழி வந்து 2ஆக பிரியுது. 2ஆக பிரியும் பொழுது 2 வழியில் போனாலும் போகலாம். ஒருத்தன் இந்த வழியாக போகலாங்கிறான், ஒருத்தன் இந்த வழியாக போகலாங்கிறான். ஒரு பையன் என்ன பண்ணுறான், சொல்கிறத கேட்காம இந்த வழியாக போகிறான். இன்னொருத்தன் இந்த வழியாக போகலான்னு சொன்னவன் என்ன பண்ணுறான், போய் ஓட்டோட்டமாக ஓடி போய் அவன் முதலிச்சு அப்புன்னு ஒன்று அடிக்கிறான். எதுக்குடா என்னை அடிக்கிறான்? நான் தான் சொல்கிறேன் இந்த வழியாக போகலாம், நீ ஏன் கேட்கல? சரி வாடா, நீ சொல்கிற வழியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் திரும்ப வந்து மறுபடியும் போகிறானுங்க. போனால் கொஞ்சம் தூரத்துக்கு கழிச்சு போனால் ஒரு பெரிய மணல் மேடு வருது. அப்படியே அந்த மணல் மேடில் அந்த அடி வாங்கினா பாருங்க, அந்த பையன் போய் என் உயிர் நண்பன் என்னை அடித்து விட்டான்னு அந்த மணல் எழுதி வைக்கிறான். எதுக்குடா அப்படி எழுதுற அப்படின்னு சொல்லி இந்த அடித்தவன் கேட்குறான். சும்மா தாண்டா எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு போகிறானுங்க. கொஞ்சம் தூரம் விளையாண்டுட்டு போனது ஒரு குளம் வருது. அந்த குளத்தில் நல்ல தண்ணி நிறைய இருக்குது. அதை பார்க்குறவங்களுக்கே அதில் குதிக்கணும் குளிக்கணுங்கிற ஆசை வரும். அதனால் இந்த அடி வாங்கின பாருங்க, அந்த பையன் டே தண்ணி நிறையா இருக்குடா, நான் குளிக்க பாருடா, டே உனக்கு நீச்சல் தெரியாது, நீ குதிக்காதுன்னு அந்த அடித்தவன் சொல்கிறான். ஆனால் அவன் கேட்காம என்ன பண்ணுறான், அந்த குளத்துக்குள்ளே குதிச்சிட்றான். குதிச்சுட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கவன் கொஞ்சம் தூரம் பண்ணது, ஐயோ ஆமாடா குளம் ஆழமாக இருக்காட்டுறா, எனக்கு பயமாக இருக்குடான்றான். உடனே இந்த அடித்தானே அந்த பையன் என்ன பண்ணுறான், உடனே குதித்து அவனை காப்பாற்றி மேலே கரையேற்றி விடுறான். சொல்கிறத எப்பயாச்சும் கேட்குறியடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி இவன் சத்தம் போடுறான். சத்தம் போட்டு மறுபடியும் 2 பேர் ஜாலியாக விளையாண்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு மலை வருது. அந்த மலையில் ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறைக்கிட்ட போய் இந்த அடி வாங்கினானே, அந்த குளத்தில் குதிச்சானே, அந்த பையன் என்ன பண்ணுறான், போய் பக்கத்தில் நின்றுட்டு ஒரு சின்ன கல்லை தேடுறான். இந்த ஒரு கல்லை எடுத்து அந்த பாறையில் என் உயிர் நண்பன் என்னை குளத்தில் இருந்து காப்பாற்றினான் அப்படின்னு செதுக்கிறான். கஷ்டப்பட்டு செதுக்கிறான். எதுக்குடா அப்படி பண்ணுற அப்படின்னு இவன் கேட்குறான். சும்மா தாண்டா, எதுக்குன்னு சொல்லேன்டா அப்படிங்கிறான். எதுக்கா, நீ சொல்கிறத கேட்காம நான் குளத்துக்குள்ளே குதிச்சுட்டேன், எனக்கு பயமாகிடுச்சு தெரியுமா, நீ தான் என்னை காப்பாற்றின. அப்போ நீ செய்த நன்மையை நான் என்றைக்கும் மறக்கக்கூடாதுல்ல. இந்த பாறையில் செதுக்கி எழுதி வச்சா எப்படி அப்படியே இருக்கும், அதே மாதிரி நீ செய்த நன்மையை நான் எப்போவும் மனசுலேயே வச்சுக்கணும். இந்த பாறையில் செதுக்கின மாதிரி மனசுலேயே வச்சுக்கணும். அதனால தாண்டா இதை பாறையில் எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியாடா, அப்போ ஏன்டா அங்கே மணலில் எழுதுனேன்? ஆமாம், ஒருவன் செய்த தீமையை என்ன பண்ண செஞ்சு அப்பொழுதே மறந்துடணும். அதனால தாண்டா நான் அது மணல் எழுதினேன். மணல் எழுதும் பொழுது என்ன ஆகும், காற்றுலையோ மழையிலையோ அது கரைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீ என்னை தேவையில்லாமல் சும்மா அடிச்சுவிட்ட. அந்த தீமை என்ன பண்ணும், செஞ்சு அப்பொழுதே மறந்துடணும். அதனால தான் நான் அதை மணல் எழுதி வச்சேன்டா. இதை தாண்ட வள்ளுவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, நன்றி மறப்பது நன்று அன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொன்னார். புரியுதுங்களா என்னன்னு? ஒருவர் செய்கின்ற நன்மையை என்ன பண்ணோம், பாறையில் செதுக்கி வச்ச மாதிரி மனசில் பதிய வச்சுக்கணும். ஆனால் ஒருவர் செய்த தீமையை, ஒருவர் செய்த குற்றத்தை செஞ்ச அப்பொழுதே என்ன செய்யணும், மணல் எழுதி வச்ச மாதிரி மறந்துடணும். அப்படிங்கிறது தாண்டா இந்த குறளோட கருத்து. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. ஓ, இந்த குறளை நீ சொல்றியா? இதுக்கு மேலே வள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு தெரியுமா, ஒரு படி மேலே போய். அது என்னடா குறள் அப்படின்னு கேட்குறான் இந்த அடி வாங்கின பையன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல்னு ஒரு குறள் சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆமாடா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், துன்பம் செய்தவங்களுக்கு நன்மையே செய்ய, அதுவே அவருக்கு பெரிய தண்டனைன்னு சொல்லியிருக்காரு. புரியுது இல்லை? ஆமாம்மா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். இன்னைக்கு பசங்கள்கிட்ட போய் சொல்லிப்பாரு, உனக்கு ஒருத்தன் துன்பம் செய்தானா அவனுக்கு நீ நன்மையே செய்யி அப்படின்னு சொல்லிப்பாரு. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னடா சொல்லுவான், நான் ஒன்றும் பெரிய தியாகி இல்லைடா போடா, நான் அவ்வளோ பெரிய தியாகி இல்லை போடா அப்படின்னு சொல்லிடுவானுங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லுவானுங்க. ஆனால் துன்பம் செய்தவங்களுக்கு 2 தடவை நீ திருப்பி நன்மையே செய்து பாரு, அந்த பகைவராக இருக்கக்கூடிய அவனுமே என்ன செய்வான், துன்பம் செய்தவனுமே நமக்கு என்ன பண்ணுவான், நண்பனாக மாதிரி நல்லதே செய்வான். புரியுதா? அதனால தான் வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்காரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? ஆமாடா, நாம் 2 பேரும் நண்பர்களாக இருக்கிற மாதிரி எல்லாரும் நல்லதே செஞ்சு நண்பர்களாக இருக்கணும். புரியுதுங்களா? இதை பார்த்தீங்க இல்லையா? இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? நன்மையே செய்யணும், நல்லதே செய்யணும். ஒருத்தர் செய்த நன்மை என்றைக்குமே மறக்கக்கூடாது, மனசில் பதிய வச்சுக்கணும். ஆனால் ஒருவர் செய்த தீமையை, ஒருவர் செய்த குற்றத்தை செய்த அப்பொழுதே மணல் எழுதின மாதிரி மறந்து போயிடணும், அழிச்சிடணும். இல்லைங்களா? நன்றி, வணக்கம்.